இந்த வீடியோவில் ஃபியூஷன் 360ல 2D ரஃபிங் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 2 டூல் பாத் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2D அடாப்டிவ் கிளியரிங் டூல் பாத் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2D அடாப்டிவ் கிளியரிங் வந்து இந்த ஸ்டைலில் இருக்கும். இதே வந்து 2D பாக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைலுக்கு வந்து ஆப்செட் பண்ணாப்லே கிரியேட் பண்ணி கொடுக்கும். ரெண்டுமே ரஃபிங் டூல் பாத் தான். இந்த ஸ்டைல் வேணும் அப்படின்னா 2D அடாப்டிவ் கிளியரிங் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரொஃபைலுக்கு ஆப்செட்டா வேணும் அப்படின்னா 2D பாக்கெட் ஜென்ரேட் பண்ணினா அந்த ப்ரொஃபைலுக்கு ஆப்செட்டா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து 2D அடாப்டிவ் கிளியரிங் டூல் பாத் எப்படி ஜென்ரேட் பண்றது சொல்லி பார்க்கலாம். டூல் பாத் ஓபன் பண்றதுக்கு 2Dல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2D அடாப்டிவ் கிளியரிங் இருக்கு. அதை செலக்ட் பண்ணினா இது மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட்ல போயிட்டு எந்த டூல் ரன் பண்ண போறீங்களோ அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் டோலமம் கட்டு செலக்ட் பண்றேன். இந்த ஸ்பிண்டில் ஸ்பீடு ஃபீடரா வந்து கட்டு குவாலிட்டிக்கு ஏத்தாப்புல கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த லொகேஷன்ல ரன் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. இன்சைடு கொடுத்தீங்கன்னா இன்சைடு ரன் ஆகும். அதே மாதிரி அவுட் சைடு செலக்ட் பண்ணீங்கன்னா அவுட் சைடும் ரன் ஆகும். இந்த 2D டூல் பார்த்தனால இந்த ரெட் கலரை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இன்சைடா அவுட் சைடான்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ரன் ஆக வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட் செலக்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் மெத்தட் இருக்கு. ஓப்பன் கர்வா இருந்துச்சுன்னா எந்த மெத்தட்ல வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு சொல்றது ஏற்கனவே சாம்பர் டூல் பாத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான், சேம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் காண்டூர் நம்ம குறிப்பிட்ட லொகேஷன்ல ரன் ஆகணும்னா அது பவுண்டரி கிரியேட் பண்றாப்ல இருக்கும். இப்போ டூல் பாத் ஜென்ரேட் பண்ணினா டோட்டலா ஃபுல்லா ஜென்ரேட் ஆயிருக்கு. எனக்கு குறிப்பிட்ட லொகேஷன் மட்டும் வேணும் அப்படின்னா எடிட்ல போயிட்டு ஸ்டாக் காண்டூர்ல வந்து நம்ம மாடலுக்காண்டி அவுட்டர் கர்வ் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஆனா அன்னியனா தேவைப்பட்டுச்சுன்னா அப்போதைக்கே போயிட்டு டிசைன் ஒர்க் பேஸ் போயிட்டு ஹெச்ல போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ரன் ஆகணுமோ அதுக்கு ஏத்தாப்புல ஒரு பாக்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள மட்டும் ரன் ஆகும். இந்த பாக்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டான். இப்போ மேனுஃபேக்சரிங் போயிட்டு அந்த டூல் பாத்தை வந்து எடிட் பண்றான். ஸ்டாக் காண்டூர்ல போயிட்டு இந்த கர்வை செலக்ட் பண்ணினா இதுக்குள்ள மட்டும்தான் டூல் பாத் ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி குறிப்பிட்ட லொகேஷனுக்குள்ள வேணும்னா நம்ம டிசைன் ஒர்க் பேஸ்ல போயிட்டு பவுண்டரி கிரியேட் பண்ணிட்டு வரலாம். இல்ல எனக்கு வந்து இந்த பேஸுக்கு ஃப்ரண்ட் சைடு மட்டும் ரன் ஆகணும்னா அதுக்கு வந்து அங்கே போக தேவையில்லை. கர்வ் செலெக்ஷன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இதை அன்டிக் பண்ணிட்டு இந்த கர்வை செலக்ட் பண்ணிட்டு டபுள் ப்ரெஸ் பண்ணினா ஓப்பன் கர்வா கேட்கும். ஓப்பனை செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் கர்வ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணினா போதும். இப்போ வந்து பேக் சைடு இருக்கு. இந்த ஃபிளிப் பண்ணினா ஃப்ரண்ட் வந்துடும். இப்போ டூல் பாத் ஜென்ரேட் பண்ணினா இந்த ஷோ பண்ற ஏரியாவில் மட்டும்தான் டூல் பாத் ஜென்ரேட் ஆகும். இது மாதிரி நம்ம வந்து அன்னியவனா தேவைப்பட்டா மட்டும்தான் டிசைன் ஒர்க் பேஸ் போறாப்புல இருக்கும். இந்த ஃப்ரண்ட் பேஜ் கண்ட்ரோல் பண்றேன்னா அந்த கர்வ் செலெக்ஷன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் மிஷினை ரன் பண்ணா அதை டிக் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி என்ன டூல் ரன் பண்ணணும்னு சொன்னா போதும். அந்த டூல் விட்டுட்டு போன ஸ்டாக்கை மட்டும் இந்த டூல் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது எப்படி ஜென்ரேட் பண்றது சொல்லி பார்க்கலாம். முதல்ல ரஃபிங் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிடலாம். இந்த ரேப் டூல் பார்த்து டூல் ஓரியன்டேஷனா 4x 5x யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான். இந்த செலெக்ஷன் காண்டூர் கொடுத்தீங்கன்னா நம்ம காண்டூர் செலெக்ஷன் பண்ண டெப்த் வர போகும். இதுல பார்த்தீங்கன்னா இது வேற டெப்த் இருக்கு, அவுட்ரு வந்து வேற டெப்தா இருக்கு. அப்போதைக்கு நீங்க கர்வ் செலெக்ஷன் வந்து இன்னரையும் பாட்டம் கர்வ் செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல வந்து செலெக்ஷன் காண்டூர் கொடுத்தோம்னா இந்த செலெக்ஷன் காண்டூர் கொடுத்தோம்னா இந்த இன்சைட் பாக்கெட்டுக்கு நம்ம செலக்ட் பண்ண கர்வ் வர போகும். அதே மாதிரி அவுட்ரு பாக்கெட்டுக்கு நம்ம கீழே பாட்டம் செலக்ட் பண்ண கர்வ் வர வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஜெட் லெவல் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் லெவலில் வந்து டூல் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். மாடல் பார்த்தாலே இது மாதிரி 2Dல ஃப்ரண்ட் வியூ வச்சாலே கிளியரா தெரியும். மேலே ஒன்று கீழே ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இப்போ எடிட் பண்ணுறான், மாடல் ஆன் பண்ணிடுறான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் காண்டூர் கொடுத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணதை தான் டெப்த்தாக எடுத்துக்கும். அதில் இல்லாட்டி செலெக்ஷனில் போயிட்டு காமனாக செலக்ட் பண்ணினா காமனுக்காண்டி ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா இன்சைடில் உள்ள பாக்கெட் வந்து மாடலுக்குள்ள கவுஜ் ஆகும். மாடலுக்குள்ள ரன் ஆகுது. ரேட் வந்து ஒரே லெவலில் எடுத்து செலெக்ஷன் பண்ணினா நமக்கு வந்து பாட்டம்
டெப்த் வந்து எது வரை போகணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ வந்து செலக்ஷன் காண்டூர் கொடுத்துட்றோம். இதில் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் கைட்டு, ரிட்ராக்ஷன் கைட்டு, டாப் கைட் வந்து ஏற்கனவே ஃபேஸிங் டூல் பாத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டூல் பாத்தோட டாலரன்ஸ் வந்து எப்பவுமே ஓவன் கொடுத்துருங்க. எவ்வளோ கம்மியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அக்யூரசி கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டெப் ஓவர்னு சொல்றது. ஸ்டெப் ஓவர் வந்து 4 கொடுத்தீங்கன்னா 4 ஜென்ரேட் பண்ணி கொடுங்க. 4 கொடுக்குறோம். இப்போ ஸ்டெப் ஓவர் வந்து 4 எடுத்திருக்கு. நீங்க வந்து 1 கொடுத்தீங்கன்னா 1 ஸ்டெப் ஓவருக்காண்டி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஓவர் வந்து கம்மியாக இருக்கு. இது மாதிரி நம்ம ஸ்டெப் ஓவர் வந்து நமக்கு ஏதாவில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட்டிங் டைரக்ஷனு செலக்ட் பண்ணியன்னா எனியில் ரன் ஆகும். அன்செலக்ட்ல இருந்துச்சுன்னா கிளைம்ல ரன் ஆகும். நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏத்தாப்புல கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் கட்டிங் ரேடியஸ். இது வந்து மாடலில் ஷார்பேஜ் இருந்துச்சுன்னா 0 கொடுத்தீங்கன்னா ஷார்பேஜ் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். அதே ரேடியஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ரேடியஸ்க்காண்டி ஆர்க் மாதிரி ஸ்மூத்தாக திரும்பி வரும். எப்பவுமே ரஃபிங் வந்து ரேடியஸ் கொடுத்தா தான் டூல் பாத் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்லாட் கிளியரிங் இருக்கு. எனேபிள் பண்ணியன்னா இந்த பாடத்தில் உள்ள பிக்சர் மாதிரியே ரன் ஆகும். டிசேபிள் பண்ணோம்னா இப்போ ரன் ஆகிறாப்புல ரன் ஆகும். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா பிக்சர் இருக்கு. எனேபிள் பண்ணோம்னா அந்த ஸ்டைலே ரன் ஆகும். டிசேபிள் பண்ணோம்னா நார்மலாக டோட்டலாகவே ரேடியஸ் மாதிரி ரன் ஆகும். ஸ்லாட் பண்ணியன்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் கிளியரிங் வித் இருக்கு. இதுக்கு என்ன மீனிங்னு இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது ஸ்லாட் கிளியரிங் ஸ்டைல் வந்து எவ்வளோ மத்துக்குள்ள ரன் ஆகும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறது. இது நான் தேவையில்லை, நான் அன்டிக் பண்ணிடுறேன். கட்டிங் டைரக்ஷன் வந்து நமக்கு எதாப்புல கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் பாஸ் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கு. இப்போ கால்குலேட் பண்ணியனா எனக்கு வந்து மல்டிப்ளே பாஸ் வேணும் அப்படின்னா எடிட்டில் போயிட்டு மல்டிப்ளே டெப்த்தை டிக் பண்ணிட்டு ஒவ்வொரு பாஸுக்கும் எவ்வளோ டெப்த் ஆகட்டும்னு சொல்லி கொடுத்துட்டு ஆர்டர் 5 டெப்த்து கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெட் லெவலில் ரன் ஆகும். எல்லா பாக்கெட்லேயும் 1 கட் பண்ணும். அப்புறம் எல்லா பாக்கெட்லேயும் 2 கட் பண்ணும். அதே ஆர்டர் 5 ஏரியா கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த பாக்கெட்டுக்கு போகும். அடுத்த பாக்கெட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த பாக்கெட்டுக்கு போகும். இது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பாக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெட் லெவலை கண்ட்ரோல் பண்ணணுமான்னு சொல்லி நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கொடுத்துக்கலாம். இந்த ஆர்டர் 5 ஏரியா கொடுத்தா தான் டைம் கம்மியாகும். அதனால ஆர்டர் 5 ஏரியா கொடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா XY லெவலில் ஸ்டாக் வைக்கணும், ஜெட் லெவலில் ஸ்டாக் வைக்கணும்னு சொல்றது. அப்புறம் ஸ்மூத்திங் ஃபீட் ஆப்டிமேஷன்ரா ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான். அதோட வீடியோ லிங்க் வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன், பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட லிங்க்ஸ் ஆப்ஷனையும் 2D பாக்கெட்டோட லிங்க்ஸ் ஆப்ஷனையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதோட வீடியோ வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன். இதில் எதுவும் டவுட்டாக இருந்தால் பார்த்துக்காங்க. இது எல்லாமே பேசிங் டூல் பாத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான். எதுவும் டவுட்னா அதில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா மல்டி பாஸில் வந்து ரஃபிங் டூல் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. இது மாதிரி டூல் பாஸ் ஸ்டைல் இந்த ஸ்டைலில் தேவைப்படுச்சுன்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதே டூல் பாத்தை வந்து டிரைவில் போயிட்டு அப்படியே எடுத்துடுறான். அடாப்டிவ் கிளியரிங் ஏன்னா அந்த பேராமீட்டர்லாம் அப்படியே காப்பி ஆயிரும். மில்லிங் டூல்ஸில் போயிட்டு 8 பிளாட் செலக்ட் பண்ணுறான். இப்போ வந்து ரெஸ்ட் மிஷினிங் ரன் பண்ணலாம். ரெஸ்ட் மிஷின் டிக் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி என்ன கட்டு ரன் ஆச்சோ அந்த கட்டரை செலக்ட் பண்ணினா போதும். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஜெட் லெவலு எவ்வளோ டெப்த்தாக கட்டு எல்லாம் சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டாக் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்றாப்புல கார்னரில் மட்டும் டூல் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 12 கட்டு விட்டுட்டு போன இடத்துல மட்டும் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இது மாதிரி 2D அடாப்டிவ் கிளியரிங்ல வந்து ரெஸ்ட் மிஷினிங் ஜென்ரேட் பண்ணுறோம்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.